அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சிந்திக்கப் போகிறோம். நமது வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நாம் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தோம்? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. அல் குர்ஆன் வசனம் 53-56. இந்த வசனத்தில் மூலம் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், நமது வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கம் அல்லாஹ்வை அல்லாஹ்வை வணங்குவதும் அவனுக்கு கீழ்ப்படிவதும் ஆகும். வணங்குதல் என்பது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு போன்ற கடமைகளையே நிறைவேற்றுவதல் மட்டுமல்ல, அது நமது ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வை நினைப்பதும் அவனது கட்டளைகளுக்கு ஏற்ப வாழ்வதுமாகும். நாம் பேசும் வார்த்தைகள், நாம் செய்யும் செயல்கள், நாம் எண்ணங்கள் என அனைத்தையும் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றதாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நிலையற்றதே, ஆனால் மறுமை வாழ்க்கை நிலையானதே. நாம் மறுமைக்காக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைப்படி வாழ்ந்து நற்செயல்களை செய்வதன் மூலம் நாம் மறுமை உயர்ந்த நிலையை அடைய முடியும். எனவே அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையின் மாயையில் மூழ்கிவிடாதீர்கள். அல்லாஹ்வை வணங்குவதிலும் அவனது மார்க்கத்தின்படி வாழ்வதிலும் உங்கள் நேரத்தையும் முயற்சியையும் செலவிடுங்கள். அல்லாஹ்வை நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.